ஹை ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கோலிவுட் ஃபுல்லாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் சிங்கர் ஸ்வகதா கிருஷ்ணனுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் அத்துமீறலை பற்றின நியூஸ் தான். பிரபல இசையமைப்பாளர் என்ன பாட்டு பாட வர சொன்னார். ஆனால் அந்த ஸ்டூடியோவில் என்கிட்ட ரொம்ப தப்பாக நடந்துக்கிட்டாரு. அதெல்லாம் இப்போ என்னால் வெளில சொல்லக்கூட முடியல. ரொம்ப வாய்க்குசுது. எனக்கு அப்போது சின்ன வயசு, அவ்வளோ பயந்தேன். ஆனால் இப்போ அதை வெளில சொல்லாமல் இருக்க முடியலை. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த நியூஸையே ரிவீல் பண்ணுறேன். நான் வெளிநாட்டுக்கு போன காரணமே இதுதான். சென்னையிலிருந்து நான் எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு நினச்சி நான் இந்த சென்னையை விட்டே போயினது காரணமும் அந்த இசையமைப்பாளர் தான். ஸ்டூடியோவில் என்கிட்ட அசிங்கமாக நடந்துக்கிறது மட்டும் இல்லாமல் நிறையா சிங்கர்ஸ் அங்கே இருக்கும்போது அப்போ அந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணி அவர் பார்க்கறது ஒரு வழக்கமாக வச்சிருந்தாரு. அண்ட் அதையும் நான் கண்டுபிடிச்சேன். இந்த இசையமைப்பாளர் பேரை சொல்கிறதுக்கு எனக்கு இப்போ மனசே இல்லை. நான் நிறைய இசையமைப்பாளர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஜிவி அண்ட் அனிருத், இமான் இப்படின்னு நல்ல இசையமைப்பாளருக்குள்ளலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த இசையமைப்பாளர் கூட ஒர்க் பண்ண என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அந்த மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்த நிலையில மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் தான். அவர் தான் இந்த மியூசிக் டைரக்டர் ஸ்வகதா கிருஷ்ணன் தப்பா நடந்துகிட்டது இவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் நேம சடனா நடுவில் இழுத்துட்டாங்க. இதனால சாம் சிஎஸ் மேல மிகப்பெரிய அளவில் தப்பான விமர்சனம் ஏற்பட்டுச்சு. ஆனால் சோசியல் மீடியா ஃபுல்லாக அவர் நேம் மென்ஷன் ஆகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காரு. அது அவர் இல்லைன்னா கண்டிப்பாக அது நான் இல்லை, எதுக்கு என் நேம மென்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு கோவப்பட்டிருக்கலாம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்காங்க. அப்போ அவர் தான் அந்த மியூசிக் டைரக்டரா அப்படின்னு நிறைய பேரை நினைக்க வைக்குது. பட் இந்த சிங்கருக்கு நடந்தது இனிமே வேற எந்த சிங்கருக்கும் நடக்கக்கூடாது. கோலிவுட்ல நிறைய இந்த மாதிரி நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. சிங்கரா இருக்கட்டும், ஆக்டரா இருக்கட்டும், இப்படின்னு ஏகப்பட்ட பேர் மேல இப்படி ஒரு நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமே இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் தமிழ் திரைப்பட சங்கம் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டை போட்டிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வகதா கிருஷ்ணன் கிட்ட தப்பா நடந்துகிட்ட சாம் சிஎஸ் தான் அப்படின்னு ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.